ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வெரைட்டியான தோசை தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் தோசை மாவு ஊற்றி நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு, இது வந்து ஒரு நார்மல் தோசை தான், ஆனால் கொஞ்சம் வெரைட்டியாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஹெல்த்தியாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்ச மிளகா, குடை மிளகா ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைஸியாக இருந்தால் தான் அது சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக மிளகா, அது கூடவே குடை மிளகா, சின்ன சின்னதாக கட் பண்ண ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா நிரவி விட்டுடலாம். இது கூட டொமேட்டோ, ரெட் கலர் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் எல்லாமே போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே சும்மா சூப்பராக இருக்குல்ல. இந்த தோசை ஃபுல்லாக பரவுற மாதிரி நிரப்பி விட்டுட்டு, இதுக்கு மேலும் டேஸ்ட்டு சேர்க்க எண்ணெய் இல்லாமல் நெய் ஊற்ற போகிறேன். வடிவேலு சொல்கிற மாதிரி ஊத்தாப்பம் ரெடி. எல்லா பக்கமும் நல்லா நிறைய ஊற்றி அப்படியே கமகமன்னு அந்த ஃப்ளேவர், ஆனியனோட ஃப்ளேவர், கப்சிகமோட ஃப்ளேவர் சும்மா சூப்பராக வருது. இதுவே வந்து பசியை தூண்டுது. இது வந்து நார்மல் தோசை மாதிரி இல்லாமல் நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அப்படியே மழைச்சாரல் மாதிரி இட்லி பொடியை தூவிக்கலாம். இதுவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் தோசை வேகட்டும்னு வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா தோசை வெந்துருச்சு. இப்போ இதை அப்படி எடுத்து அப்படி பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட ஆவி பறக்க ஒரு ஹெல்த்தியான ஸ்பெஷல் தோசை ரெடி. சாப்பிட நான் தயார். நீங்கள் தயாரா?